ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ட்போர்டும் கிளேவும் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் 2 கார்ட்போர்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி 2 இது சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை நான் வால் ஹேங்கிங் மாதிரி பண்ண போகிறேன். அதனால் ஒரு சின்ன த்ரெட் எடுத்து கொஞ்சமாக வந்து க்ளூ கன் வந்து ஒரு கார்ட்போர்டில் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். இது நீங்கள் ஒரு கார்ட்போர்டில் மட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி 2 கார்ட்போர்டை நம்ம சேர்த்து பண்ணும்போது நல்லா பார்க்குறதுக்கு நம்ம கேன்வாஸில் பண்ண மாதிரி நல்லா திக்காக அழகாக இருக்கும். அதனால தான் நான் இது 2 கார்ட்போர்டில் வந்து பண்ணுறேன். இப்போ நான் நடுவில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இன்னொரு கார்ட்போர்டை ரவுண்ட் கார்ட்போர்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம டேரெக்டாக வந்து கிளேவை வந்து இதில் ஸ்டிக் பண்ணி நம்ம வால் ஹேங்கிங் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபாயிலில் நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு திரும்பவும் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. கிளியாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து அந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டி விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த கேன்வாஸ் மாதிரி ஒரு ஃபினிஷ் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரை இந்த கார்ட்போர்ட் மேலே ஒரு லேயர் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க, நல்லா க்ளூ போட்டு. அதுக்கு மேலே நீங்கள் கிளே ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு எதுவுமே ஸ்டிக் பண்ண வேணால் டேரெக்டாக வந்து கார்ட்போர்டில் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபாயில் பேப்பரை இதில் நல்லா ஒட்டிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத சைடில் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை திரும்ப வச்சு நம்ம ஓரங்கள்லாம் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம போர்டு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது இருக்கட்டும், நம்ம வந்து கிளே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கிளேவை கொஞ்சமாக நம்ம எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நான் கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டர் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் A4 பேப்பர்லேயே கூட ஏதாவது ஒரு ஷேப் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸ்களை நீங்கள் கிளேவை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது தான் பண்ணுங்கிறதுல நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் A4 பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு திக்கான கார்ட்போர்ட் பேப்பர்லேயோ கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சர் யூஸ் கூட அது கட்டராக வந்து யூஸ் பண்ணி இது மேலே வச்சுட்டு அப்படியே நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம லீவ்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஓரங்களில் இந்த மாதிரி மடக்கி விடுங்க. கையால் காயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மடக்கி விடுங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த லீஃப்லாம் கொஞ்சம் கசங்கி இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். ப்ளெயினாக ஒட்டுறதை விட நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது மாதிரி நான் மற்றதுலையும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃப்ளவர் கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது திரும்பவும் கிளேவை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ளவர் கட்டர் எடுத்து வச்சதை அப்படியே இதில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. இது இருந்ததுன்னா நீங்கள் நிறைய கிளே கிராஃப்ட் வந்து டக்குன்னு ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த கட்டர்ஸோட அன்பாக்சிங் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒரு ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த டூவில் வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஓரங்களில் நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளார வந்து லைட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகியிருக்கும், அது நல்லாயிருக்கும். டூல்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னா நம்ம கையிலேயே இந்த மாதிரி பண்ணலாம். ப்ளெயின் ஃப்ளவர்ஸாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளவர் எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே பெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஃபினிஷ் நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் எல்லா ஃப்ளவர்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம இதை வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட் மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளூ போட்டிங்கன்னா தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூ இந்த மாதிரி போட்டுட்டு நான் கொஞ்சமாக வந்து கிளேவை இந்த மாதிரி தின்னாக கொஞ்சம் ரோல் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நம்ம ஒரு ட்ரீ பிரான்ச் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அங்கங்கே வந்து ஒட்டி விட்டுக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி நான் வேணுங்கிற இடத்துல அந்த இதெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டேன் க்ளேவெல்லாம். இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாயில் ஒட்டியிருக்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் எந்த கலருமே பண்ணாமல் க்ளேயில் மட்டும் நல்லா டார்க் கலர்ஸாக நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே ஹேங் பண்ணி வச்சிங்கனாலும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற சில்வர் கலர் வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இல்லை ஓகே உங்களுக்கு நீங்கள் அதுவும் பேக்ரவுண்ட் வந்து கலர் பண்ணிக்கனாலும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் வந்து கொடுத்து பார்த்தேன். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக க்ளேஸியாக இருந்தது. பட் அந்தளவுக்கு ஹேங் பண்ணி வைக்கும்போது எடுத்து கொடுக்கல. அதுக்கப்புறமா நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணேன். அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருந்தது. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து மெட்டாலிக் பெயிண்ட்டு தவிர்த்துட்டு நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டே வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் இந்த பேக்ரவுண்டும் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலராக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.